80% இருக்கக்கூடிய இந்துக்கள் அந்த வாக்குகளை இந்த முறை பெற்றால் போதுங்கிற கணக்கோடு திரு அமித்ஷா தமிழ்நாட்டுக்குள்ள வைக்கிறார். திமுகவுக்கு நெருக்கடி தானா, சவாலா தான் இருக்குமா? இல்ல, அதுதான் எளிதா இருக்கும். ஏன்னா இங்கே பாஜகவால் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டிருப்பவர்களே இந்துக்கள் தான். என்ன மிரட்டுற? ஏய், போட்டு கொடுத்துருவியா போட்டு கொடுத்துருவியா போட்டு கொடுத்துருவியா? குழந்தையில இருந்து சர்வீஸ் நானு பிச்சு புடிய மிச்சு உன்னைய. இப்போ புதிதாக 18 டோல்கேட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வருது பாஜக அரசு, மோடி அரசு. அதோட சேர்த்து 90 டோல்கேட் ஆக போகுது. பெரும்பான்மையாக பாதிக்கப்பட போது இந்துக்கள் தானே. நீ வச்சு பாட்டு உனக்கே போயிடுச்சா? ஒரே நாள் நைட்டு 8 மணிக்கு வந்து மரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று சொன்ன பொழுது செத்து போனவங்கள 3/4 பேர் ஹிந்து தானே. பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. இப்ப நீட்டு தேர்வுனால செத்து போயிட்டு இருக்கிற 3/4 பிள்ளைங்க ஹிந்து பிள்ளைங்க தானே. இப்ப இதெல்லாம் ஹிந்துவா இல்லையா? யாரு ஹிந்து? இந்த பாதிப்புல ஹிந்துக்களுக்கு இடம் இல்லையா? கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஐயா ஏத்தி விட்டாரு மோடி ஐயா. அதுல பாதிக்கப்படுறவங்கல 90 விழுக்காட்டினர் ஹிந்துக்கள் தானே. நிறைய போறான்டா. நான் போய் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட போகும்போது, ஐயா நான் ஹிந்துயா, என் பேர் செந்தில்வேல், எனக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில தான் மொட்டை போட்டு காது குத்துறாங்க, எனக்கு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க ஐயான்னு சொன்னா போட்ட போறாரா என்ன? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா.